ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். நம்ம நெய் கடலை எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். நெய் கடலை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கப் அளவுக்கு சன்னா தால், அதாவது கடலை பருப்பு ஒரு கப் எடுத்துட்டு அதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ வடிகட்டிக்கலாம். அதுக்கு ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன். அதில் இந்த பருப்பை சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிடலாங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அதுவே நல்லா தண்ணியே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இதை நம்ம ஒரு கிச்சன் டவல் இல்லாட்டா ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டு நல்லா காய வச்சிடலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கும் போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் அதை காய வைக்க போகிறோம். வெயிலில் காய வச்சிடாதீங்க. வேணும்னா ஃபேன் கடியில் வச்சிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் இல்லாட்டா ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டிங்கன்னா ½ அன் ஹவரில் அதுவே நல்லா காஞ்சிரும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நம்ம பருப்பு நல்லா காஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு வடை சட்டி எடுத்துட்டு அதில் எண்ணெய் பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சில நேரங்களில் பொங்கி வர சான்சஸ் இருக்குது. அதனால் பாதி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கடலைப்பருப்பை கைட்டு போடாமல் ஒரு கரண்டி மேலே கடலைப்பருப்பை வச்சுட்டு அதை நீங்கள் எண்ணெயில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த கடலையை நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நல்லா ஊற வச்சு காய வச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு 2 நிமிஷத்துலையே. அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு அதில் எண்ணெயே இல்லாமல் வடித்து நம்ம ஃப்ரை பண்ண அந்த கடலை எவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அந்த கடலைகளை அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கடலை எடுத்து எண்ணெயில் போடாமல் ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினரில் அந்த கடலை பருப்பை வச்சுட்டு மெதுவாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே ஃப்ரை ஆயிரும். எண்ணெயும் அதிகமாக குடிக்கவே குடிக்காது. பேர் தான் நெய் கடலை. இதில் நம்ம நெய் சேர்க்க தேவையே இல்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சா போதும். ஈஸியாக நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் அந்த எண்ணெயே இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண அந்த நெய் கடலையை ஒரு பேப்பர் டவலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸஸாக ஏதாவது ஆயில் இருந்துச்சுன்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா நிறையவே எண்ணெய் குடிக்கலை, லைட்டாக தான் எண்ணெய் ஒட்டியிருக்கு பாருங்கள். இதை நல்லா தொடச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கடலை பருப்பில் தேவையான சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாட் மசாலா பிடிச்சிருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போவே நம்மளோட நெய்க்கடலை ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.